2017 வரலையுமே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கிட்டேன் அந்த மூட்ல தான் இருந்தாங்க. வீட்டுல எல்லாம் சீரியல் மாதிரி தான் அழுதுகிட்டே இருப்பாங்க, யார் வந்தாலும் புலம்புவாங்க. 2017 மீசைய முறுக்கு படம் வந்தப்ப அப்பதான் அவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஊருக்கு நல்லவனா இருக்கவனால வீட்டுக்கு நல்லவனா இருக்க முடியாதுங்கிறது. நான் உண்மையிலே நல்லவனா இருந்ததே இல்லை. ஒய்ஃப் கிட்ட இத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்ல முடியாது. திடீர்னு ஷூட் வந்துச்சுன்னா எத்தனை நாள் வெளியூர் போறேன் திருப்பி வரேன் இது எதுவுமே சொல்ல முடியாது. அப்பெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க, இல்ல டப்பிங் ஸ்டுடியோ மட்டும் போடுங்க, 30 நாளும் சீரியல், ஃபுல் சம்பளம், காசு உங்களுக்கு உடனே எடுத்துடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. போய் போட்டு ஓப்பனிங் என்னைக்கு வந்தோன்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவு தூரம் தள்ளி எப்படிங்க வருவாங்க சீரியல் ஆர்டிஸ்ட்னு. ஏன்டா நீங்க வந்துருவாங்க. ஸோ இப்படிதான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது நஷ்டம் தான். இப்போ நான் ரொம்ப பயந்து போற இடம் ஆஃபீஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட மட்டு மரியாதையெல்லாம் அங்கே ஒண்ணுமே இல்லை, நம்மள ஜீரோக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனா அதுதான் நம்மள அந்த இடத்துல வளர வச்சுச்சு. இன்னைக்கு வரலையும் அங்க இருக்கிற எல்லாரையுமே அவங்க எல்லாரும் கிரவுண்டடா இருப்பாங்க. இன்னைக்கு அங்க இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வெளில போய் திமிரு பண்ண மாட்டான். சேலரி சரியா போக மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு குற்றம் சொல்றவங்க ஆதாரம் காட்டுறதே இல்லை. ஓகே, குற்றம் சாட்டப்பட்டவங்களும் ஆதாரம் காட்ட சொல்றாங்க. இது எப்படி கரெக்டா இருக்கும்? நீ நியாயமானவன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்கிறான், நீ நியாயம் இல்லைங்கிறதுக்கு நான் சொன்னாலே போதுங்கிறான். இந்த நிறுவனத்துல கரெக்டா சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், கொடுத்துட்டு இருக்க நிறுவனம், இன்னமும் கொடுக்கணும்னு நினைக்கிற நிறுவனம், அது நடக்க தான் செய்யும். இதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். இங்க வந்து நமக்கு பணம் பெரிய தடையாவோ இதாவோ இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா நம்மளை சுத்தி இந்த உலகம் நம்மளை பாக்குற பார்வைக்கு பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. சண்டை பிரச்சனை அதனாலதான் பிரிஞ்சுட்டாங்க. பிளாக் ஷீப் வந்து ஹாப்பியா இல்ல. சித்து அண்ணா வந்து இவ்வளவு தூரம் சித்து எங்கேயாவது பிளாக் ஷீப்பை விட்டு கொடுத்து பேசியிருக்கானா? இல்ல நான் பிளாக் ஷீப்போ இல்ல நானோ இந்த நிறுவனத்துல இருக்க வேற யாராவதோ சித்துவை விட்டு கொடுத்து பேசியிருக்கோமா? அவன் போய் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போதே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டதே கண்டிப்பா இதெல்லாம் வருங்கிறது தான். இப்ப நீ போயிட்டேன்னா இதெல்லாம் நடக்கும், அடுத்து இதெல்லாம் பேசுவாங்க போவாங்க அப்படின்ற. இன்னும் சொல்ல போனா சித்து சேனல் ஆரம்பிச்சு 3 மாசம் அந்த சேனலே நம்ம ஆபீஸ்ல தான் எங்கனுச்சு. பிளாக் ஷீப் ஆபீஸ் தான் அங்க அதே கேபின்ல தான் அவங்க ஃபன் பண்ற கேபின்ல தான் அவங்க சேனலே ஆரம்பிச்சாங்க. அங்க 3 மாசம் வரலையும் அங்க தான் இயங்கினாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க டீம் சைஸே ஒரு 10-12 அப்படி ஆகணும்னு நினைக்கிறப்ப சித்துவே சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ் எடுத்து போனேன். நான் அதுல இருந்து ஒரு 3வது மாசம் சொன்னேன், 3வது மாசம் உனக்கு இப்படி இருக்கும்டா, உன்னோட வருமானமும் உன்னோட சப்ஸ்கிரைபரும் இப்படி இருக்கும்டான்னு சொன்னேன். அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது அவனுக்கும் நமக்கும் இருக்க பர்சனல் பாண்டிங் 100% வரும். ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நடுவுல 1000 சண்டை வரும். அதுவும் சித்துவுக்கு எனக்கும் நிறையவே சண்டை வரும். பேசாமலா இருந்து அந்த மாதிரி நடக்கும். ஒரு சமயம் நான் இறங்கி போவேன், ஒரு சமயம் அவன் இறங்கி வருவான். என்ன பிளாக் ஷீப்ல பணமே கொடுக்கும், சம்பளமே போடுறது இல்லையாமே, லேட்டா சம்பளம் போடுறீங்களாமே நீங்க கேட்டீங்கன்னா அது ரோஸ்ட். அதே நீங்க சீரியஸ் கேள்வியா கேட்கிறப்ப பாட்காஸ்ட். இவ்வளவுதான். 10th படிக்கும் போதே இந்த முடிவு எடுத்துட்டேன், மீடியாக்குள்ள வரணும்ன்ற முடிவு எடுத்துட்டேன். 11th 12th முடிச்சு கன்வென்ஷனலான எனக்கு ஒரு பாதை உண்மையிலே கிடைக்கல. நான் வந்து இப்ப இருந்த ஒரு ஐடில போய் ஒரு 2 lakhs சம்பாதிச்சு அப்படி இல்லை, நமக்கு அதுவும் வரல. ஸோ காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் நான். ஸோ படித்து முடிக்கிற வரல அது மேலே இன்ட்ரெஸ்டே வரல. அப்புறம் தானே அதில் அறிவை வளர்த்துக்கிறது. முதல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் வரணும், அப்புறம் அறிவு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தது ரசித்தது பதிஞ்சது எல்லாமே மீடியா. நான் ஒரு டிவி வெறியன், டிவி தீவிரவாதி நான் சின்ன வயசுல இருந்து. ஸோ டிவியை ரொம்ப வெறித்தனமாக பார்த்து வளர்ந்து எப்படியாவது டிவிக்குள்ளே போயிடணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இருந்ததுலே பெரிய ஸ்ட்ரீம் மீடியா வந்து டிவி. அப்போ டிஜிட்டல் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு டிவிக்குள்ளே போயிடணும். அப்போ நான் ஒரு ஆடிஷன் போகும்போது ஒருத்தர் சொன்னார், இல்லை உனக்கு அப்பியரன்ஸை விட உன்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, ஃப்ளோ நல்லா இருக்கு, தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு, இதெல்லாம் சொன்னோன்னே ரேடியோ ட்ரை பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ ரேடியோ கேட்க ஆரம்பிக்கிறேன். ரேடியோ நிறைய ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னு தான் நான் சென்னைக்கு படிக்கவே வந்தேன். ஸோ அப்போலேருந்தே இப்படி தான். ஆனால் முடிக்கிறதுக்குள்ளே நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே 2 ஸ்டேஷனில் செலக்ட் ஆனேன். பட் என்னோட காலேஜ் செங்கல்பட்டு, போயிட்டு வந்து ஷோ பண்ண முடியாது. அப்புறம் அதில் ஒரு ஸ்டேஷனில் எனக்கு ஃபைனல் இயரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, உள்ளே வந்தேன். ஸோ எனக்கு கன்வென்ஷனலாக ஒரு பாதை இருந்து அது வேணான்னு சொல்லி நான் அன்கன்வென்ஷனலாக இப்படி வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ஆர்ஜேவாக ஆரம்பித்தேன். எடுத்ததே நான் ஆர்ஜேவாக தான் ஆரம்பித்தேன். மேபி நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஒரு ஆர்ஜே, அடுத்து எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு பெர்ஃபார்மராக நிறைய சேனல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணேன், அடுத்து ஒரு விஜய் ஆகியிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். அங்கே மட்டும் எனக்கு ஒன்று என்ன தோணுச்சுன்னா, நம்ம போய் வாய்ப்பு கேட்குறது வேறு. ஏன்னா அப்போ இருந்த பெரிய ஊடகங்கள் எதுலேயுமே நமக்கான வாய்ப்பு டக்குன்னு கிடைக்காது, அதுதான் உண்மை. இன்றைக்கி என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் அன்றைக்கி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஸோ அப்போது அதுக்காக சரி அப்போ நம்மளே ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அப்போ யூடியூப் நிறைய வளர்ந்துட்டு இருந்துச்சு நார்த்துலலாம். அதை பார்த்து தான் சரி இங்கே நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்குள்ளே வந்தேன். நம்ம எடுத்த அந்த ஒரு டிசிஷன் தான் நம்ம அன்கன்வென்ஷனலாக ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அந்த வயசில் அது ரிஸ்க்குன்னு நமக்கு தெரில. நம்ம எடுத்த எந்த ரிஸ்க்குமே ரிஸ்க்குன்னு தெரியல. நம்ம வேலை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஒரு சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குலையா? எனக்கு இல்லை, அது ஃபேமிலிக்கு வந்து எனக்கு இதை பண்ணியே ஆகணும், இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்கணும், கடன் அடைக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை எனக்கு. ஸோ அவங்க எனக்கு டைம் கொடுத்தாங்க, 1 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நீ நினைக்கிறத பண்ணு, இல்லைன்னா நான் சொல்கிற வேலையை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் டிவியில் ஒரு 2-3 டிவிஸில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரேடியோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால விட்டுட்டாங்க, இது எப்படியாவது கழுத வந்துடும் அப்படின்னு சொல்லி.
2017 வரலையுமே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. 2015 17 வரலையும் என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கிட்டேன் அந்த மூட்டில் தான் இருந்தாங்க. வீட்டிலலாம் சீரியல் மாதிரி தான் அழுதுகிட்டே இருப்பாங்க, யார் வந்தாலும் புலம்புவாங்க. இது இல்லாமல் 2 சொந்தக்காரங்க வந்து என்ன தம்பி மீடியாலையா இருக்குது அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. இல்லை அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து 2017 மீசை முறுக்கு படம் வந்தப்போ அப்போ தான் அவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம டிஜிட்டலில் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் நம்மளை தெரியும், சேனல் தெரியும் எல்லாம். அவங்கள பொறுத்தவரையிலையும் நான் எப்போ வளர ஆரம்பிக்கிறேன்னா 2017 படத்தில் வந்ததுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் நம்மளோட முகத்தை பார்த்து, அது ஒரு ப்ராமினெண்ட்டான ரோலில் ஒரு படத்தில் பார்த்து அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர்ன்றப்ப அப்போ தான் அவங்க கண் கலங்குனாங்க. அதுக்கப்புறம் என்னை எதுவுமே கேட்டதே இல்லை, இதை பற்றி ஏன் இதை சூஸ் பண்ணுன்னு கேட்டதே இல்லை. ஸோ கொஞ்சம் உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்களேன். எப்பவுமே நம்ம நிறைய உங்களுடைய வேலையை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ வீட்டில் எத்தனை பேர் நீங்கள், யாரெல்லாம்? எனக்கு இந்த லப்பர் பந்து படத்தில் அவங்க சொல்லுவாங்கள்ல, ஊருக்கு நல்லவனாக இருக்கவே வீட்டுக்கு நல்லவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு அதை சொல்லும்போது, அந்த டயலாக் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கில்ட்டாக இருந்துச்சு. அப்படி தான் இருந்திருக்கு எப்பயுமே. ஏன்னா நான் அவங்க எதிர்பார்த்த வீட்டுக்கு ஏற்ற ஒரு பையனா நான் எதுவுமே பண்ணதில்லை. வீட்டுக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம். தீபாவளினா தீபாவளி, நமக்கு தீபாவளி இங்கே வேலை செஞ்சு முடிச்சு முந்தின நாள் நைட் வரலி டயர்டாகி அடுத்த நாள் விடிஞ்சா தீபாவளினா அப்போ ட்ராவல் பண்ணி திருச்சி போகணுமான்னு யோசிச்சு அந்த சோம்பேறித்தனத்தினால இங்கே இருந்துருவோம். ஆனால் அவங்களுக்கு நல்ல நாள் அதுமா புள்ள வீட்டில் இல்லை, சாமி கும்பிட்றப்ப புள்ள வீட்டில், அந்த ஃபீலிங்கை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனால் அதுக்கு என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. நமக்கு வந்து இந்த குறிப்பாக மீடியாக்குள்ளே நமக்கு டைம் கிடையாது, நம்ம கண்டபடி வேலை செய்வோம். நமக்கு சாட்டர்டே சண்டே கிடையாது, அவங்களுக்கு லீவ் இருக்குது. அன்றைக்கி எல்லாரும் கொண்டாட நினைக்கிற ஒரு நாளை நம்மளால் கொண்டாட முடியாது. நம்ம கொண்டாட நினைக்கிற ஒரு நாளில் உலகமே பிஸியாக இயங்கிட்டு இருக்கோம். நமக்கு மண்டே டியூஸ்டே திடீர்னு ஒரு ஸ்ட்ரெச்சில் 3 நாள் 4 நாள் வேலையே இல்லாமல் இருப்போம். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்போம். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, ஃபேமிலி சர்க்கிள்லேயும் சரி, அவங்க நினைக்கிறப்ப நம்மளால் அவைலபிளாக இருக்கவே முடியாதுன்ற சூழல் இருக்குல்ல, அது ரொம்ப கடினம் கடந்து வர்றது. அதுவும் ஒரு கிரியேட்டராக இருந்தாலே அந்த பிரச்சனை, ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலே அந்த பிரச்சனை. நம்ம பிஸ்னஸ் வேறு பண்ணுறோம். ஸோ என்றைக்காவது நம்மளோட கிரியேட்டர்ஸ்க்கு லீவ் கொடுத்தா கூட அன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்ய வேண்டிய சூழல். பிஸ்னஸ் பார்க்கணும், பணம் உள்ள வருதா ரெடி பண்ணணும், அடுத்தடுத்த மாதத்தினுடைய ஆப்ரேஷன்ஸை பார்க்கணும். நம்ம ஒரு இதோட இது போதும்னு நின்னதே இல்லை. எப்பயுமே ஒன்று கிடைச்சோன்னா ஓகே, இதுலேருந்து அடுத்துன்னு நம்ம ரிஸ்க்கை பெருசாக்கிட்டே தான் போகிறோம். இது எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆனால் அவங்களுக்கு அது பேர்டன். என்னடா போன வருஷம் சரி ஓகே, போன வருஷம் சேனல் வளரணும்னு வளர்ந்துருச்சு, இந்த வருஷம் உடனே 6 சேனல் ஆக்கிட்டேன், இப்போ 6 சேனல் வளரணும்னு வேலை செய்கிற. சரி இந்த வருஷம் அதை முடிச்சுட்டேன்னு பார்த்தா அடுத்த வருஷம் ஓடிடி ஆரம்பிச்சிட்டேன், இப்போ ஓடிடி வளரணுங்கிற. சரி அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் இல்லை நாங்கள் படம் பண்ணுறோம் படத்துக்கு. இப்படி நீ வருஷம் உன்னோட கோலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அது எங்களுக்கு பேர்டனாக இருக்கேன்னு அவங்க ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஆனால் இது அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து எல்லா ஆண்டர்பிரினர் லைஃப்லேயும் அவங்க ஃபேஸ் பண்ணுறதா தான் இருக்கும். அப்போ தான் எனக்கு அந்த டயலாக் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஊருக்கு நல்லவனாக இருக்கவனால வீட்டுக்கு நல்லவனாக இருக்க முடியாதுங்கிறது. நான் உண்மையிலே அப்படி நல்லவனாக இருந்ததே இல்லை. ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வரலையும் ஒய்ஃப் கிட்ட என்னால் ஒரு பர்டிகுலர் ஷெட்யூல் சொல்ல முடியாது. இத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்ல முடியாது. திடீர்னு ஷூட் வந்துச்சுன்னா எத்தனை நாள் வெளியூர் போகிறேன் திருப்பி வரேன் இது எதுவுமே சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அம்மா அப்பாவாவது சரி பெத்த கடனுக்காக ரொம்ப காலமாக இருக்கிறதுனால பொறுத்துக்கிட்டு போகிறாங்க. நான் இப்படி தானே தெரியும் அவங்களுக்கு. அவங்க இதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. 2011 24 வரலையும் பழக்கப்பட்டுட்டாங்க. பட் இப்போது ராஜாத்திக்கு அந்த பழக்கம் கூட இல்லை. ஸோ நான் எப்படியும் வீட்டில் இருப்பேன், ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்றதெல்லாம். இப்போ அவங்களும் ஒர்க்கிங், அவங்களும் டீச்சராக இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரீ டைமில் நான் ஃப்ரீயாக இருந்து 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உண்டு. இது இன்னும் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் எல்லாம் சரியாயிரும், நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் டைம் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஓடுறேன். நமக்கு வாய்ப்பு வந்து வெளியில் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நம்மளே ஒன்று உருவாக்கிக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து தானாக நம்ம கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாதுல்லண்ணா. அந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்கள்ல பொதுவாக மீடியா அப்படின்னா அந்த நெட்வொர்க்கிங் கான்டாக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கான்டாக்ட் அப்படிங்கறது தாண்டி ஒரு இடத்துல பாண்டா போச்சுன்னா தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது வெறும் கான்டாக்டாவே நின்றுடுச்சுன்னா அது எந்த விதத்திலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னு தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று பண்ணலாம், ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஐடியா மட்டும் இருக்குது. ஆனால் அதுக்கான சப்போர்ட்டோ இல்லை நம்ம ஐடியா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்கிறதுக்காக நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. ஸோ அது எப்படி கிரியேட் ஆச்சு? அந்த கோர் இவங்களை நம்பி நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது எப்படி இருந்தது? டீம் தான் நமக்கு தெரியுமே. பிளாக் ஷீப்பே டீமாக உருவாகி ஃபேமிலி ஆகி அப்படி தான் இன்னைக்கு வரலையும் பிளாக் ஷீப் குடும்பம்னு தான் நம்ம அதை எல்லா இடத்துலையுமே அட்ரஸ் பண்ணுறோம். அது ஸ்மைல் செட்டே சொல்லலாமா? சரியான தாராளமாக சொல்லலாம். எனக்கு அந்த பேர் எப்போனா தம்பி சொல்கிறான், ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்மைல் செட்டே எனக்கு புது சேனல் ஆரம்பிக்க போகிறாங்களாம், அதுக்கான ஆள் எடுக்கிறாங்களாம். நான் போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனால் எடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் அங்கே டீமாக இருக்காங்க. அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையே நான் வந்து கேட்டேன். ஸ்மைல் செட்டையா? அப்படி சேனல் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் வந்து இருந்தது.
ஸோ அப்போ அதுக்கும் முன்னாடி இருந்திருக்கும்ல அந்த சேனல் பேர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஸ்கிராச் எங்கிருந்து ஆரம்பிச்சிங்க? அரவிந்த் அண்ணன் கூட சேர்ந்ததுல இருந்து. அவர் எப்படி தெரியும்? ஒரு இன்டர்வியூ இதே மாதிரி ஓகே 2012 மார்ச் 20 அவரோட பர்த்டே. நான் வந்து ஆனால் அவர் பர்த்டேன்னு தெரிஞ்சு இன்டர்வியூ பண்ணல. அன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் டே. ஸோ நாங்கள் வந்து ஆஹா எஃப்எம்ல நான் தான் ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணுறேன். அன்றைக்கி டே ஃபுல்லாக அடுத்தடுத்து இந்த கலக்கப்போவது யாரில் இருந்தவங்கலாம் வந்து பேச போகிறாங்க. அப்போ அதோட கடைசி ஸ்லாட் வந்து அரவிந்தனும் ரோபோசங்கர் அண்ணனும் வந்து பேசுகிறாங்க. அது என்னோட ஷோ, கடைசி ஸ்லாட் என்னோட ஷோ, ஈவினிங் ஷோ. ஸோ அதுக்கு வந்து பேசுகிறப்ப தான் முதல் முறை. அப்போது ரோபண்ணன் அரவிந்தன் 2 பேரும் ஒன்றா தான் மீட் பண்ணுறோம். அரவிந்தன் கூட எனக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி த்ரூ அவுட் த ஷோ இருக்குது. முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2-3 நாளில் எனக்கு ஒரு அண்ணா ஆதர்ஷ் காலேஜ்லேருந்து இது மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ட் வேணும்னு ஒரு ரிக்வஸ்ட் வருது. என்னையை கூப்பிடுறாங்க. அடுத்து இன்னொருத்தர் யாராவது பணம் இல்லாமல் அப்படின்னு. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தான், நீங்கள் சொன்ன அந்த முதல் கான்டாக்ட். ஸோ அரவிந்தன் கூப்பிட்டானே இந்த மாதிரி ஒரு இடத்துல கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, வர முடியுமா? போகலாம் தம்பி, பேமெண்ட் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னா உடனே சரி ஓகே வா போகலாம் அப்படின்னா. ஆனால் அந்த போனது இருக்குல்ல, அந்த டேவும் மறக்க முடியாது. எப்படி இன்டர்வியூ எடுத்தது மறக்க முடியாது, அதே மாதிரி அந்த டே ஃபுல்லாக அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். எல்லாம் முடிச்சு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அவர் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே அவருக்கு ஒரு 7 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும். அவர் மியூசிக்கலி பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஆள். அவர் வந்து பார்க்குற பார்வையில் வெறும் காமெடியனாக தெரியுறாரு, ஆனால் அதை தாண்டி ஒரு அற்புதமான பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அப்போ அவர் வீட்டுக்குள்ளே போனோன்னே அந்த செட்டப் கிட்டலாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து, என்ன வீட்டுக்குள்ளே எப்படி ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் தம்பி நான் எல்லாம் பண்ணுவேன் போவேன்னு. அப்போ இவர் பயங்கரமான கலெக்ஷன் சாங்ஸ் வச்சுருப்பார். அவர்கிட்ட ஓவரால் தமிழ் மூவிஸ்னுடைய டிஸ்கோகிராஃபி இருக்குது. ஓவரால் அது வந்து ஒரு எத்தனை ஆயிரம் படங்களோ ஏதோ அதை ஃபுல்லாக வச்சுருக்காரு. A to Z என்ன படத்தை தேடினாலும் கிடைக்கிது அதில். அப்படி ஒன்று இதை எப்படி பண்ணீங்கன்னா அதை கலெக்ட் பண்ணியிருக்காரு உட்காந்து. அப்போ தான் வெறும் சில வெப்சைட்ஸில் தான் இருக்கும், அதை நம்ம டவுன்லோட் பண்ணால் தான் பாட்டு கிடைக்கும். இப்போ மாதிரி எங்கேனாலும் டக்குன்னு ப்ளக்இன் பண்ணி ஏற்றிக்கிறதுக்கெலாம் அவர் அதை க்ரியேட் பண்ணி வச்சார். இது எதுக்குண்ணே அப்படின்னா, இது என்னைக்காவது யூஸ் ஆகும் தம்பி அப்படின்னார். என்னைக்காவது யூஸ் ஆகும்னு சொன்னாரா? அது உண்மையிலே அப்படி நிறைய முறை யூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அப்போ அந்த பாட்டெலாம் இவ்வளோ பாட்டு எதுக்குண்ணே அப்படின்னா, அவர் நிறைய மியூசிக்கை விரும்புவார் இது பண்ணார். அப்போ அதை பற்றியே பேச ஆரம்பிக்கிறோம் போகிறோம். எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மாவும் ரொம்ப பயங்கர கைண்டாக இருப்பாங்க. ஸோ உடனே அடுத்த நாளும் போக ஆரம்பிக்கிறேன். அவர் இருந்த வீடும் நான் இருந்த இடமும் ரொம்ப பக்கம் KK நகரில் தான் அவர் இருந்தார், நான் அசோக் நகரில் இருந்தேன். ஸோ அடிக்கடி வரப்போவேன். அப்படியே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அண்ணனுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே அல்ருஃபியன் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச வினோத், சித்து, அலெக்ஸ்னு ஒரு எடிட்டர், கவின்னு ஒரு பையன், இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அப்போது 12 டிசம்பர் 12 ஸோ தலைவரோட பர்த்டே வருது. அப்போது எல்லோரும் ஒன்றா இருக்கோம், ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அரவிந்தன் சொல்கிறார். இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது நான் அப்புறம் சொல்லுவேன். அப்போது எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு அவரோட பர்த்டேக்கு ஒரு சாங் பண்ணுறோம். நம்ம சூப்பர் ஸ்டார் டீம் எங்களோடது, அதான் நம்ம டீம்னுடைய ஃபஸ்ட்டு பேர். டீம் எங்களோடது அதான். ஸோ அப்போ அந்த டீம் எங்களோடதுலேருந்து ஒரு சாங் ஒன்று பண்ணுறோம். அதுதான் சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் ஆந்தம். இதிலேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம். இப்போ எல்லோரும் சேர்ந்துட்டோம், அடிக்கடி அங்கே மீட் பண்ணுறோம், ஒரு பாட்டு பண்ணோம். அந்த பாட்டு ஒரு 3000 வியூஸ் என்னமோ போச்சு. அப்போ 3000 வியூஸ்ன்றது ரொம்ப பெருசு. கெத்தா 3000 வியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றப்ப அண்ணனும் நானும் உட்காந்து நிறைய பேசும்போது என்ன தோணுச்சு, இப்படி ஒரு செட்டப் இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம டெய்லி இங்கே வந்து உட்காந்து பேசுகிறோம். இப்போ டீம் பெருசாகிருச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தால் அங்கே சாப்பாடு தண்ணி இதுன்னு அம்மாவை கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நம்மளை. அது அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், கற்றுவோம், விளையாடுவோம். அது இன்னும் அவங்களுக்கு பெரிய. அதனால நான் இங்கே பண்ணுறத நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணலாமான்னு, நம்ம சின்னதாக ஆஃபீஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ நான் சம்பாதிக்கிறேன், அரவிந்தன் என்னை விட நல்லாவே சம்பாதிக்கிறாரு. அந்த சூழலில் நான் கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன். போட்டால் அவர் தான் நிறைய பாட்டு போடணும். அப்படி தான் அதை ஆரம்பிக்கும். அவர் அதுக்கு ஓகே சொல்கிறார். ஓகே சொல்லி வலசரவாக்கத்தில் ஒரு இடம் பார்க்குறோம். வீடாக போடாமல், இடமா ஆஃபீஸாக போடாமல் ஸ்டுடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணன் வந்து எல்லாத்துலேயும் ஸ்மைலி யூஸ் பண்ணுவார். அவரோட டாலர் கூட ஸ்மைலி டாலர் வச்சுருப்பார். எல்லா இடத்துலையும் ஸ்மைல் இருக்கும். அவரோட எல்லா இதுலேயுமே ஸ்மைலி யூஸ் பண்ணுவார். ஸோ அப்போது ஸ்மைல்ன்ற பேர் அவர் தான் சொல்கிறார். ஸ்டூடியோ ஸ்மைல், அதான் நம்ம முத பண்ண ஸ்டூடியோ வலசரவாக்கத்தில். நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து கூத்தடிக்கிறதுக்கு ஒரு இடம். அதை டப்பிங் ஸ்டுடியோவாக கிரியேட் பண்ணோம். ஏன்னா அண்ணன்ட்ட பாதி எக்யூப்மெண்ட் இருக்குது, நம்ம இன்டீரியர் மட்டும் பண்ணால் அது டப்பிங் ஸ்டுடியோ. அப்போல்லாம் ஐடியா கொடுப்பாங்க, இல்லை டப்பிங் ஸ்டுடியோ மட்டும் போடுங்க, 30 நாளும் சீரியல், ஃபுல் சம்பளம், காசு உங்களுக்கு உடனே எடுத்துடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. போட்டு ஓப்பனிங் அன்னைக்கு வந்தோன்னே சொல்லிட்டாங்க, இவ்வளோ தூரம் தள்ளி எப்படிங்க வருவாங்க சீரியல் ஆர்டிஸ்ட்டுன்னு. ஏன்டா நீங்கள் தான் சொன்னீங்க வந்துருவாங்க இது. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்லேருந்தே அது நஷ்டம் தான். லாபம் வந்து இந்த டீம் தான். டே 1லேருந்து அந்த டீம் தான் லாபம். அந்த டீம் உட்காந்து பேசுகிறதுக்கு, ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு இடம். அப்போ டப்பிங் ஸ்டுடியோ ஒர்க் ஆகலை. சரி, டப்பிங் ஸ்டுடியோ இந்த செட்டப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு வேறு என்ன பண்ணலான்னா, ரேடியோ. அண்ணங்கிட்ட பாட்டு இருக்குது. இப்போ இந்த பாட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ணி ரேடியோ பண்ணலாம். அப்போல்லாம் இவ்வளோ பெரிய சிங்க் லைசன்ஸ் இந்த மாதிரி மேட்டர்லாம் இல்லை. சாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது. அப்போ இவ்வளோ பெரிய இதே இல்லை.
ஸோ அப்போது வெப் ரேடியோ, அப்போ வந்து நிறைய வெப் ரேடியோ நான் கேட்டுட்டு இருந்தேன். லங்காஸ்ரீ அந்த மாதிரியான வெப் ரேடியோஸ்லாம் பயங்கர ஃபேமஸ். அப்போ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் வெப் ரேடியோ, ஸ்மைல்லேருந்து வெப் ரேடியோ. அப்போ யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மகிட்ட ஒரு கேமரா இருக்குது, நம்மளோட இந்த செட்டப் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் மேட்டை போடலாம், 10க்கு 10 இடம் இருக்குது. அப்போ ஒரு க்ரீன் மேட்டை போட்டு ஒரு கேமராவை மட்டும் நம்மள்ட்ட இருந்த கேமரா. இது எல்லாமே நாலேஜ்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாலேஜ் கெய்னிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அங்கங்க சைடுல அப்படியே எங்கேயோ அந்த நாலேஜ் இது வந்து வந்துட்டே இருந்ததா? ஆமா, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த டீமுக்கு ஆரம்பத்துல இருந்து, இந்த டீம் எங்களோட அந்த பாட்டு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஸ்டுடியோ வெறுமன நம்ம பிசினஸா நினைச்சிருந்தா அதோட நின்றுருப்போம். டப்பிங் ஸ்டுடியோவா, இதை வேற என்ன யூஸ் பண்ணலாம், ரேடியோவா யூஸ் பண்ணலாம். எனக்கு ரேடியோ தெரியும், கன்சோல் இருக்கு நம்ம கிட்ட, சின்ன மிக்சர் போட்டா கன்சோல் ரெடி, சாஃப்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேர் சொல்லி தரதுக்கு வினோத்னு ஒருத்தர் இருக்கான். அப்போ இதெல்லாம் வச்சு சாம் பிரபான்னு ஒருத்தன் பயங்கரமா சாங்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணுவான், பிரகாஷ்னு ஒருத்தன் ஓவரால் அட்மினை கம்ப்ளீட். இப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குல்ல, இந்த குணம்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ நாங்கள் இமயம் டிவிக்கு ஒரு ஷோ பண்ணுறோம், புதுயுகம்க்கு ஒரு ஷோ பண்ணுறோம், ராஜ் டிவிக்கு ஒரு ஷோ பண்ணுறோம். இது எல்லாமே இங்கேருந்து தான் நடக்குது. டீமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், காலைல போகணும், சாயங்காலம் வரலையும் வேலை செய்யணும், திரும்பி வரணும், நைட்டு வேலை செய்யணும், திரும்பி வரணும். இதுதான் எங்களுடைய அப்போ இருந்த ஒரே கோல். அந்த குறிக்கோளோட ஓடினது தான் ஒவ்வொன்றா. அப்போ ஸ்மைல் வெப் ரேடியோன்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறோம். அந்த யூடியூப் சேனலில் அப்போ வந்து நிறைய பேர் அப்போ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளெல்லாம் கலாய்ச்சி ஒன்று பண்ணியிருப்போம். உங்கள் சன் அஜய் தொலைக்காட்சியின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு ஆரம்பித்து சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் கலாய்ச்சி, அப்போ இருந்த அரசியலை வச்சு படங்கள்லாம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறை அதெல்லாம் போட்டு, இதுதான் முதல்ல ட்ரெண்டான மேட்டர். அப்போ நான் டிவிஎஃப் நிறையா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து அர்ணப் கோஸ்வாமியை கிண்டல் பண்ணி அர்ணப்னு ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ இங்கே ரங்கராஜ் பாண்டே பயங்கரமாக ஹிட் ஆகுறார். நான் அவரை கிண்டல் பண்ணி நான் ஒரு கேரக்டர் பங்கராஜ் பாண்டேன்னு நான் ஒரு கேரக்டராக நானே உருவாகணும்னு தான் கிரியேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. அந்த வீடியோ இன்னும் பயங்கர வைரல் ஆகுது. அப்போ தான் அவர் பெருசாகிட்டு இருந்த டைம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பயங்கர வைரல் ஆகுது. இப்போ தான் ஸ்மைல் சேட்டையினுடைய ட்ரெண்ட்லோடுன்ற எம்சின்னு அவங்க கவனிக்கிறாங்க. பாலாஜி வேணுகோபால் அண்ணன் அவர் தான் வந்து முதல் முறையாக, தம்பி வாங்க நல்லா பண்ணுறீங்க, அடுத்து ஒரு சேனல் பண்ணலாம், நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சேனல் பண்ணலாம். அது வரலையும் நமக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது, கிடைக்கிறத எடுத்து பிரித்து அப்படி தான் போயிட்டுரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஸ்மைல் வெப் ரேடியோன்னு இருக்கதை நம்ம வேறு ப்ராப்பராக ஒன்று பண்ணணும். அப்போ ஸ்மைல் இருக்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் ஸ்மைல் சேட்டை அப்படின்னு சொல்லி வச்சு சேட்டை செய்ய போகிறோம், ப்ளஸ் ஸ்மைல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்மைல் சேட்டை அப்படின்றது ஆரம்பிக்கும். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இந்த மாதிரி வந்து இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பாக அமையுமா அப்படின்னா தெரியல அப்படின்னு தான் தோணுது. இது ஒரு ஃபினோமினான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் பிடிச்சி போய் அது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்து அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போதும் எல்லாரும் ஒன்றா இருந்து அதை நகர்த்திக்கிட்டே கொண்டு போகிறது அப்படின்றது, இதுக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரேர் ஃபினோமினான் தான் எனக்கு தோணுது. அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? டெஃபினட்டாக அப்படி தான். இன்றைக்கி திரும்பி பார்த்தா இங்கே இருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம டீமில் இருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அது சரியாக அமைஞ்சு வந்திருக்கு. ஒருத்தன் கோவக்காரன்னா ஒருத்தர் தன்மையாக அதை ஏற்றுக்கிறவன், ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா ஒருத்தன் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர், இப்படி. ஸோ யாருமே கிவ் அண்ட் டேக் எப்பயுமே இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வரலையும் பிளாக் ஷீப்பில் இருக்க ஒரு நல்ல குணம்னா முகத்துக்கு மேலே எல்லாத்தையும் பேசிடுறது. அவங்க கிண்டல் பண்ணாலும் மூஞ்சுக்கு முன்னாடி நான் அப்பையிலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பேன், நான் ரொம்ப பயந்து போகிற இடம் ஆஃபீஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட மட்டு மரியாதையெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, நம்மளை ஜீரோவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அதுதான் நம்மளை அந்த இடத்துல வளர வச்சுச்சு. இன்னைக்கு வரலையும் அங்கே இருக்கிற எல்லாரையுமே அவங்க எல்லாரும் கிரவுண்டடாக இருப்பாங்க. இன்னைக்கு அங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வெளில போய் திமிரு பண்ண மாட்டான். ஏன்னா நீ ஒன்றுமே இல்லடான்னு சொல்கிறதுக்கு சுற்றி அங்கே 100 பேர் இருக்காங்க. ரொம்ப அப்படி ஒருத்தர் வளர்றப்ப அப்படின்னு அங்கே பேசவே மாட்டாங்க. அந்த இடத்துல யாரையுமே அப்படி வியந்து அப்படி ஒன்று பண்ணவே மாட்டாங்க. ஸோ கிரவுண்டடாகவே வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த டீம். இந்த டீமினுடைய நேச்சர் வந்து நம்மளை கிரவுண்டடாகவே வச்சிருக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் நம்மளால அடுத்தடுத்து என்ன பெருசாக பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். இன்னொன்று பண்ணணும், இதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அந்த ரிஸ்க், அதே மாதிரி நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்ப அந்த ரிஸ்க்குக்கு கூட நிற்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. யார் நினச்சாலுமே அதை சொல்லும் போதே தட்டி விட்டுறலாம். இப்போ 50 மணி நேரம் நான் பேச போகிறேன்னு நான் சொல்கிறேன், அது என்னோட கட் ஃபீல். இதுக்கு ஒரு சேல்ஸ் டீம் ஓகே பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் 23 மணி நேரத்தில் அதை கால் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்கவே இல்லை. டெக்னிக்கல் டீம் இது பண்ண முடியுமான்னு கேட்கல, எவ்வளோ கரெக்டாக பண்ண முடியும்னு அதுக்கு பிளான் பண்ணாங்க. நம்மள்ட்ட காஸ்ட்டும் பெருசாக கிடையாது இந்த தடவை செலவு பண்ணுறதுக்கு, பெரிய இது இல்லை. அப்போ காசும் பெருசாக இல்லைன்னா அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு டீம். ஸோ இப்படி நம்ம ஒன்று சொல்லிட்டோன்னா அதை நம்பி அந்த டே 1 நான் அதை சொன்னோன்னே யாருமே இது முடியுமான்னு கேட்கல, இதோட பாசிபிலிட்டி எப்படி, எதை வச்சு முடிவு பண்ணீங்கன்னு யாருமே கேட்கல.
அதுக்கு எப்படி வேலை செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த நம்மளோட சொல்றது அது வந்து நாளைக்கு நெகட்டிவானாலும் அவங்களையும் பாதிக்க தான் போகுது. தெரிஞ்சும் பரவாயில்ல இந்த ஆள் சொன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கும், இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு இறங்குறது இருக்குல்ல, இது டே ஒன்ல இருந்து இருந்திருக்கு. இது நான் சொல்லி அவங்க இல்லை, அவங்க சொல்லி நான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்ஸ் சொல்லி நான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஒரு டைரக்டர் சொல்லி ரிஸ்க் எடுத்திருக்கேன். அப்படி அது மியூச்சுவல். அது வந்து அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கிறதுக்கு தயங்காம இருக்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். இவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்ல குறை இருக்கு, இல்ல சேலரி சரியா போக மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி அது கடந்து வந்துடுறீங்க? நீங்க சொல்றீங்க இப்ப பழக்கமாயிடுச்சு அப்படின்னு. எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் டச் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? இல்லை, இப்பவுமே பழக்கமாயிடுச்சுன்னா அது என்னை பாதிக்காதுன்னு நான் சொல்லலை, என்னை அது பாதிக்காதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அது என்னைய தடுக்காதுன்னு சொல்றேன். எனக்கு அதுக்கான பாதிப்பு இருக்கும். இப்போ பணம் இல்லைன்னா பாதிக்குது, ஓகே, ஒரு பாதிப்பு இருக்கு. ஆனால் அதுல இருந்து வெளியில வரணும், இன்னும் வேகமா ஓடணும்னு ஒரு உந்துதல் கிரியேட் ஆகுது. அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறேன். அதனால என்னை அது நிறுத்தல, தடுத்து நிறுத்தல, நான் அப்படியே நின்றணும் அப்படின்னு நினைக்கல. நீங்க சொன்னீங்களா அந்த நெகட்டிவிட்டி சுத்தி வருது, இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க. இப்போ நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். இப்போ நம்ம டீம் மேல முதல்ல வச்ச ஒரு அக்யூசேஷன் வந்து நம்ம ஒரு பிராண்டை என்டார்ஸ் பண்றோம், அந்த பிராண்ட் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர், அந்த ஆன்லைன் ஸ்டோர் ஏமாத்திட்டு போயிடுறான். அவன் வந்து இப்போ பொருள் விற்கிறேன்னு சொல்லி இது பண்ணுறான், ஆர்டர் பண்ணவங்களுக்கு அந்த பொருள் போல. நமக்கு அன்னைக்கு சூழலில் உண்மையிலே ஒரு பிராண்டை அப்படி செக் பண்ணி இவன் எப்படி இவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணி வைக்கிற அளவு நம்ம விவரமா இல்லை. உண்மையிலே எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டே வருவோம். அப்படிதான் அப்போல்லாம் பிராண்ட் எடுக்கிறதே புதுசு. நமக்கு ஒரு பிராண்டை எடுத்து என்டார்ஸ் பண்ணுறதே புதுசு. அது நமக்கு ஒரு லேர்னிங். அதில் நம்ம பாதிக்கப்படும் பொழுது அதுலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்குறோம், ஓகே அப்படின்னு. இத்தனைக்கும் அவன்கிட்ட ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம், அவனோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அதை தாண்டி ஒருத்தனோட கம்பெனியை பேக்ரவுண்ட் எப்படி நம்ம வெரிஃபை பண்ண முடியும் ஒரு இதாக வரும்பொழுது. அப்புறம் அவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கூட நிற்கிறோம்னு சொன்னது பண்ணோம். ஆனால் அந்த டைமில் நம்மளை பேசினது வந்து நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் 100 பிராண்ட் 1000 பிராண்ட் அப்படி ஏமாற்றி அது ஒரு 100 சேனல் கேரி பண்ண பிராண்டெல்லாம் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க கடந்த 4 வருஷத்தில். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்போல்லாம் அந்த பிராண்ட் அப்படி பேசல. பட் நம்ம வந்து அப்போ வளர்ந்துட்டு வந்த சூழலில் நம்மளை அப்படி பேசினாங்க, நீங்கள் தான் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசினாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. இது மாதிரி அடுத்தடுத்து நடக்குது. இப்போ வந்து மதன் ஓபிக்கு அவார்டு கொடுத்தப்ப அவர் பண்ணதெல்லாம் தாண்டி நீங்கள் அவார்டு கொடுத்தது தாண்டா தப்புன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. இதெல்லாம் நடக்கிறப்ப நம்ம அதை முதல்ல என்ன பண்ணோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோம், அது உண்மையிலே நியாயமாக இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருந்தால் அதோட கடமை நமக்கு இருக்குது. அப்படி இல்லை, பேசப்படுறது அவதூறுன்னு ஒரு விஷயம் வர்றப்ப அமைதியாக இருந்துரும். அந்த அவதூறுக்கு பதில் அது கிடையாது. அதை நம்ம உழைச்சி சம்பாரித்து வேலை செஞ்சு வேற ஒரு கட்டத்தில் அதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் அது இல்லைன்னு சொன்னாலும், ஏன்னா இங்கே குற்றம் சொல்கிறவங்க ஆதாரம் காட்டுறதே இல்லை, ஓகே, குற்றம் சாட்டப்பட்டவங்களும் ஆதாரம் காட்ட சொல்கிறாங்க. இது எப்படி கரெக்டாக இருக்கும்? நீ நியாயமானவன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்கிறான், நீ நியாயம் இல்லைங்கிறதுக்கு நான் சொன்னாலே போதுங்கிறான். அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி நாங்கள் அதெல்லாம் இப்போ இந்த டிப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு தரையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது இருக்குல்ல, பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட். இப்போ எந்த வீடியோ நான் போய் பேசினாலும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அது இருக்க இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு அவ்வளோ இது இருந்தால் கமெண்ட்டில் கேட்குறத விட்டு வாங்க, போய் பார்ப்போம், அதில் என்ன நடந்துச்சு நம்ம பேசுவோம். நான் பண்ணாமல் அதை சொல்லலை, ஓகே. ஸோ இப்படி ஒரு கட்டத்தையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றும் அதுக்கு மேலே அவதூறாக சொல்லிக்கிட்டே போகும்போது நம்மளுக்கு ஓகே, அதை நம்ம கடந்து வந்துடுறோம். நான் சொன்ன அந்த எமோஷனல் டிப் அதுதான். அப்படி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறப்ப டீம்னுடைய மனநிலை இருக்குல்ல, அது கொஞ்சம் அங்கே டிஸ்டர்ப் ஆகும். அதை கோப்பப் பண்ணி அவங்கள கொண்டு வரது தான் கஷ்டம். இந்த டிப் எல்லாத்துலேயுமே நம்ம மேலே சொல்லப்படுற அந்த குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதில் அந்த டிப்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை கடந்துருவோம். நமக்கு தெரியும், இது ஒரு மேட்ரே இல்லடா தம்பி, இதை விட நல்லா நம்ம வேலை செஞ்சோம்னா அதுதான் நம்மளை என்டர்டெய்னர்ஸாக தான் பார்க்குறாங்க, ஓகே. ஸோ நம்ம தப்பு பண்ணல, மனசுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணல, நம்ம வேலை செய்வோம், அடுத்த கட்டம் போவோம் அப்படின்னு என்னால் சொல்லிட முடியும். ஆனால் இதை அவன் எடுத்துக்கிறது இருக்குல்ல, அண்ணன் இப்படி மீம் போடுறாங்கண்ணே அப்படி மீம் போடுறாங்கன்னு. சின்ன பசங்க தானே, அவங்க வளர்ந்து வர்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேஜ். ஸோ அதை கடந்து வர்றது தான் எனக்கு எப்பயுமே கஷ்டமாக இருந்திருக்கு. பணத்தை கடந்து வர்றது கஷ்டமாக இருந்தது இல்லை. இப்போ வெளியிருந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் ஒரு பக்கம், இப்போ அந்த நிறுவனத்தில் கரெக்டாக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது அதை தான் நான் கேட்க வரேன். நீங்கள் இது எனக்கு பர்சனலாக எனக்கு என்னன்னா, இது நிறைய பேருக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், கொடுத்துட்டு இருக்க நிறுவனம், இன்னமும் கொடுக்கணும்னு நினைக்கிற நிறுவனம், ஓகே. இன்னைக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு அப் இருக்கும், ஒரு டவுன் இருக்கும். அந்த அப்னாலேயோ டவுன்னாலேயோ ஒருத்தர் கொடுக்க வேண்டிய சேலரி, ஏதோ ஒரு பேமெண்ட் பெண்டிங், இதெல்லாம் நமக்கு வைக்க வேண்டிய சூழல் வந்தாலும் கூட எனக்கு அதுலேருந்து மீண்டும் வந்துடணுன்ற அந்த உந்துதல் வந்து அதிகமாகவே இருக்கு. பட் இது வந்து இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும். ஒரு ஆண்டர்பிரனர் விழுவுறப்ப 4 பேர் இல்லை, அப்போ 40 பேர் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. 4 பேர் தான் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி எப்படா விழுவான்னு நினைக்கிற 40 பேர் சேர்ந்து வா 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 வான்னு குத்துவாங்க. இல்லை, அது நடக்க தான் செய்யும். இதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், அது வேற வழியே இல்லை. இங்கே வந்து நமக்கு பணம் பெரிய தடையாவோ இதாவோ இல்லைன்னு நான் சொல்கிறேன்.
ஆனால் நம்மளை சுற்றி இந்த உலகம் நம்மளை பார்க்குற பார்வைக்கு பணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, அதை தடுக்கவே முடியாது, அதை தவிர்க்கவே முடியாது. அதை ஸோ அதுக்காவது பணம் கையில் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறேன் நான். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒரு டீமாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு டீம் தான் எல்லாமே. ஸோ அதுலேருந்து ஒருத்தங்க வெளியே போய் ஜெயிக்கும் போது கூட எனக்கு வந்து அது ரொம்ப பர்சனலாக இருக்குது. அண்ட் அதுக்கு நீங்கள் சொன்ன ரீசனுமே ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு இது இருந்தது. இப்போ எங்கேயாவது இந்த டீமுக்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனைகளோ சண்டைகளோ அப்படி வரும்போது அதை எப்படி சரி பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகும்? ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இப்போது திடீர்னு சித்து அண்ணா வந்து தனியாக வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது பின்னாடி என்ன நடந்தது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளியிலேருந்து எங்களுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டாக தோன்ற விஷயம் ஏதோ பிரச்சனையா, ஏதோ சண்டை போல இருக்குது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் கிரியேட்டிவ் பீப்புள் இஸ் வெரி காமன் திங். ஸோ அப்படி இருக்கும்போது சண்டை பிரச்சனை, அதனால தான் பிரிஞ்சுட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா பிளாக் ஷீப் வந்து ஹாப்பியா இல்லை, சித்து அண்ணா வந்து இவ்வளோ தூரம் மேலே இந்த vlogging அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் காதுக்கே வந்திருக்கும். நிறைய இடங்கள்ல நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்க. இப்படி வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இது அசம்ஷன், இது பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தர் பார்க்குற பார்வை, அவங்க கிரியேட் பண்ணுற ஒரு அனுமானம். இந்த அனுமானத்துக்கும் அவங்களுடைய பார்வைக்கும் நம்ம எப்படி காரணமாக இருக்க முடியும்? நம்ம எந்த விதத்துலையும் அதை தடுக்கவும் முடியாது. நீ அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, அது தப்புணும். இதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணல. ஏன்னா அது போகிற போக்கிலேயே அது ப்ரூவ் ஆயிரும். இப்போது சண்டைனா என்ன நடக்கும்? இன்னைக்கும் இந்த நிமிஷத்துலையும் சித்து எங்கேயாவது பிளாக் ஷீப்பை விட்டு கொடுத்து பேசியிருக்கானா? இல்லை நான் பிளாக் ஷீப்போ இல்லை நானோ இந்த நிறுவனத்தில் இருக்க வேற யாராவதோ சித்துவை விட்டு கொடுத்து பேசியிருக்கோமா? கிடையாது. எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதை நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேவும் இருக்க முடியாது. இன்னைக்கு சித்து இல்லை, நாளைக்கு என்பி தனியாக சேனல் பண்ணாலும், நாளைக்கு அன்பு தனியாக சேனல் பண்ணாலும் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஓகே, எல்லாருமே இன்னும் சொல்ல போனால் பிளாக் ஷீப்புன்றது ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல்லேருந்து 12வது படித்தா வெளில போய் தான் ஆகணும். ஓகே, அவங்க நல்ல கிராஜுவேட்டாக வெளியில் போகணும், வெளியில் போய் நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு வந்த பையன்னு பேர் வாங்கணுன்றது தான் பிளாக் ஷீப்புன்ற நிறுவனத்தோட ஆசை. அப்போ தான் இங்கே அடுத்த செட் வருவாங்க. இப்போ சித்து அண்ட் சித்துவோட ஒரு செட் இருந்தாங்க, இப்போ அடுத்து இன்னொரு செட் இருக்காங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு செட் வராங்க. புதுசாக வர்றவங்க இங்கே ஜெயிக்கணும்னா ஏற்கனவே இருக்க செட் வெளில போய் தான் ஆகணும். அது ரொம்ப காலகாலமாக அது நடந்துக்கிட்டே இருக்கிறது தான். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் பீங் எ பிளாக் ஷீப்பியன், பீங் எ பார்ட் ஆஃப் பிளாக் ஷீப் ஃபேமிலின்றதை யாருமே ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து வெளில போனவங்களும் அதை ப்ரைடாக தான் சொல்லிக்கிறாங்க. வெளில போனவங்களோட வெற்றியை நம்மளும் அதை ப்ரைடாக தான் எடுத்துக்கிறோம். எல்லாரும் ஜெயிச்சிடணுங்கிறது மட்டும்தான் என்னோட கன்சர்ன். இங்கிருந்து போற எல்லாரும் கண்டிப்பா ஜெயிச்சிடணும், நல்லா ஜெயிச்சிடணுங்கிறது மட்டும்தான் என்னோட கன்சர்ன். சோ என்ன மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது? சித்து அண்ணா தனியா போய் சேனல் திறந்து அவன் போய் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போதே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டதே கண்டிப்பா இதெல்லாம் வருங்கிறது தான். இப்போ நீ போயிட்டேன்னா இதெல்லாம் நடக்கும், அடுத்து இதெல்லாம் பேசுவாங்க போவாங்க அப்படின்ற. இன்னும் சொல்ல போனா சித்து சேனல் ஆரம்பிச்சு 3 மாசம் அந்த சேனலே நம்ம ஆஃபீஸில் தான் இயங்குனுச்சு. பிளாக் ஷீப் ஆஃபீஸ் தான் அங்கே அதே கேபினில் தான், அவங்க ஃபன் பண்ணுற கேபினில் தான் அவங்க சேனலே ஆரம்பித்தாங்க. அங்கே 3 மாதம் வரலையும் அங்கே தான் இயங்கினாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க டீம் சைஸே ஒரு 10-12 அப்படி ஆகணும்னு நினைக்கிறப்ப சித்துவே சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ் எடுத்து போனோம். ஸோ அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இதெல்லாமே நடந்திருக்காது. ஒரு இடத்துல இருந்து வெளில போய் இன்னொரு சேனல் பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே எப்படி அதை நடத்துவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி தான் அது ஆரம்பித்தேன். அதனால் டே ஒன் எங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா சித்துன்ற ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டரை அடக்கி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கும் அடைஞ்சு கிடக்கிறதுல விருப்பம் இல்லை. அவனுக்கும் நிறைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அவன் ஒரு படம் பண்ணலான்னு இருந்து அந்த படம் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு, அதில் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தான். ஸோ இதெல்லாம் தான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இதாச்சு. அந்த முடிவு எடுக்கிறப்ப நானும் தைரியமாக நீ போய் பண்ணுறான், நான் அவனுக்கு டேட் சொன்னேன். அவன் ஒரு டேட் சொன்னால் அவன் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு. நான் அதுலேருந்து ஒரு 3வது மாதம் சொன்னேன். 3வது மாதம் உனக்கு இப்படி இருக்கும்டா, உன்னோட வருமானமும் உன்னோட சப்ஸ்கிரைபரும் இப்படி இருக்கும்டான்னு சொன்னேன். அந்த டைமில் அப்படி இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறது தான் அது. அதனால அவன் அப்படி இருக்கானேன்னு நம்ம வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஸோ ப்ரிப்பேர்டாக தான் எல்லாத்துக்குமே நீங்கள் இருந்தீங்க, பக்கா ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம் இருக்கும். இப்போவும் இனி இங்கே இருக்கிறவங்க வெளில போய் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரிஞ்சா போதும்ல, அது அவனுக்கும் நமக்கும் இருக்க பர்சனல் பாண்டிங். அதில் நமக்கு சரி எப்போது இந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் பிரச்சனைகள்லாம் வந்துருக்கும். 100% வரும். ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நடுவில் 1000 சண்டை வரும். அதுவும் சித்துவுக்கு எனக்கும் நிறையவே சண்டை வரும். பேசாமலா இருந்து அந்த மாதிரி நடக்கும். ஒரு சமயம் நான் இறங்கி போவேன், ஒரு சமயம் அவன் இறங்கி வருவான், ஒரு சமயம் தூது விட்டுக்குவோம் இங்கேருந்து பேசி. அதெல்லாம் எப்பயோ அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர்றது அது காமன் தானே, ரொம்ப காமன். அது ரொம்ப பிடிச்ச நண்பர்களுக்குள்ள இல்லை நீ பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை நீ இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சண்டை ஒன்று தாராளமாக
அது வந்துதான் ஆகும், வரும். எல்லாருக்குள்ளேயுமே, நம்மளோட கோர் டீம்ல இருக்க எல்லாருக்குள்ளேயுமே அது நடக்கும். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி கட் பண்ணால் அடுத்தடுத்து வந்து நிறைய பேர் வந்து அழகாக வெளியே வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்பியாக இருக்கட்டும், அதிர்ச்சி அருணா இருக்கட்டும், எஸ்பெஷலி ஆஃப்டர் டாப் குக் டூப் குக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் அவங்களுக்கு. டைட்டில் வின்னர் அண்ட் அந்த ஃபினாலே குக் பண்ணும்போது அதிர்ச்சி தான் வந்து கூட வந்து டூப் குக்காக வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம ஒரு விஷயத்தை ஜென்யூனாக பண்ணுறோம் அப்படின்னா மிராக்கிள்ஸ் நடக்கும். நான் தலைவர் ஃபேன் வேறு, ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத அவரும் சொல்லிகிட்டே இருப்பார். யாருக்கு நடக்கும்னா அந்த விஷயத்தை நம்புகிறவங்க, அதுக்காக வேலை செய்கிறவங்க. நம்பிக்கிட்டே இருந்து வேலை செய்யலைனாலும் நடக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து நம்பலனாலும் நடக்காது அப்படின்னு நம்புகிறேன் வேணாம். அதனால மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன் ஃபார் தோஸ் ஹூ ஒர்க் ஃபார் இட் அண்ட் பிலீவ்ஸ் இன் இட் அப்படிங்கிற அந்த ஐடியா. அப்படி பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் அது பிளாக் ஷீப்புக்குள்ளே இருக்கவங்களுக்கு பிளாக் ஷீப்பில் நடந்திருக்கு, நிறைய தருணங்களில் நடந்திருக்கு. ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான், பார்த்தா அவனோட பிளேலிஸ்ட் பயங்கர ஹிட் அடிச்சிடும். ஸோ அப்படி ஆனால் வேலை செஞ்சுருப்பான், பல வருஷங்களாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்படி தான் நம்மளோட ஒரு அவார்ட்ஸும் ஒரு இதுவும் எல்லாம். ஸோ அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அது வெளியில் போய் அவங்களுக்கு நடக்குதுங்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷம். வெளியில் போனாலும் அவங்களுக்கு, ஏன்னா அதிர்ச்சி அருணும் என்பியும் அந்த ஷோக்குள்ளே இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 முறையோ 7 முறையோ அவங்க பேர் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேரிங்ஸ் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அது அமைஞ்சு வர்றது, ஃபினாலேல அவங்க பேர் ஆவாங்கன்றது அமைஞ்சு வந்திருக்கு. அந்த இடத்துல அவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கிறப்ப அதிர்ச்சி கூட இருக்கணுங்கிறது. அப்போ நான் இது எல்லாத்தையுமே அப்படி தான் பார்ப்பேன், ஒரு மிராக்குலஸ் கனெக்ஷன்ஸ். ஆனால் அந்த மிராக்குலஸ் கனெக்ஷன்ஸ்க்கு காரணம் ஜென்யூனான வேலை, ஜென்யூனாக அதுக்காக உழைக்கிறதும் அவங்க அதுக்காக போடுற எஃபர்ட்டும் தான். என்பி அப்படி எஃபர்ட் போட்டான். சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் அங்கே வந்து இந்த சித்துக்களுக்கு நடுவில் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பிஸ்னஸை அவ்வளோ சீரியஸாக பண்ணுறாங்க. அங்கே டாப் குக் டூப்லேயும் சரி, குக் வித் கோமாளிலையும் சரி, நம்ம பார்க்குற மாதிரி உண்மையிலேயே குக்கெல்லாம் வந்து ஜாலியான அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு அது இரிட்டேஷனாக இருக்குது கோமாளி கூட இருக்குது. ஏன்னா நம்ம அவங்க அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் 6 நாள் ப்ரிப்பேர் பண்ணி 1 நாள் சமைக்க வராங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 7 நாள் அந்த ஷோவுக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லாரும். அவங்களுக்கு ஒரு செஃப் வச்சு ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க வெளியில். இதெல்லாமே நடக்குது அந்த 2 ஷோஸ்லையுமே. அப்போ அவ்வளோ சீரியஸாக அதை பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து பண்ணுறதுக்கு என்பி அவ்வளோ எஃபர்ட் போட்டான், மோர் தேன் எனிதிங். அவனுக்கு சமைக்கலாம் தெரியாது இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணும்போது அது வந்து மிராக்கிளாக மாறுது. அதுதான் அந்த வெற்றி. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த ஹெட் வந்து எங்கேயோ சம்வேர் நல்லவங்களா இருக்க முடியுமான்னா தெரியல. ஜென்ரலாகவே ஒரு பர்சன் வந்து எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. உங்கள் கேஸில் அப்படி ஏதாவது இருக்கா? லைக் நீங்கள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வர முடியாமல் யாராவது தூரமாக இருந்து அப்புறமா கண்டுபிடிச்சு அப்படி, இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதில்ல, எல்லாருக்குமே அது எங்கேயோ சம்வேர் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எங்கேயாவது ஆகி அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து இது இப்படி இல்லை போல இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கா? இல்லை, அது நிறைய நடக்கும். நான் அதை விட்டுருவேன். அவங்க என்னை போய் தப்பாக நினைக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னு எனக்கு காதுக்கு வந்தால் கூட நான் போய் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்துலேயும் முழுசாக நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, காலம்னு ஒன்று இருக்குது. இந்த காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இல்லை, நான் ஏன் இதை கேட்குறேன், நீங்கள் பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது, ரொம்ப நல்ல ஒருத்தங்க கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் இது எப்படி எல்லா நேரத்துலையுமே அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு. அப்படி இருக்காது. இப்போது நீ என் கூட பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, என்னோட எந்த வேலைகளுக்குள்ளேயும் நீ இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது நான் பேசுகிறது உன்னை முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மைட் பி இப்போ நான் பேசுகிறத, நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத இங்கே இவர் இது சொன்னார் அப்படின்னு இன்னும் 2 வார்த்தையை சேர்த்து இன்னொருத்தட்ட போய் சொல்கிறப்ப 2 நேச்சர் இருக்குது மனிதர்களுக்கு. ஒன்று அதை நம்பிடுறது, இன்னொன்று என்கிட்ட வந்து கேட்குறது. இப்போ என்கிட்ட வந்து கேட்குறது 10ல் 2 பேர் தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் என்னை பற்றி இப்போ நான் இங்கே என்பியை பற்றி பேசுகிறேன், நானும் நீ பேசிக்கிட்டதை இப்போ இங்கேருந்து யாரோ ஒருத்தர் போய் என்பி கிட்ட உன்னை பற்றி இப்படி சொன்னார்னு வேறையா சொல்கிறான்னா, என்பி என்கிட்ட வந்து கேட்குறவும் வாய்ப்பு இருக்குது, என்பி அப்படியே யோசிச்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அண்ணன் இப்படி போய் நம்மளை பற்றி சொன்னார்னு வருத்தப்படவும் வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்றே ஒன்று தான் யோசிப்பேன், நம்மள்ட்ட வந்து கேட்குறதுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் எனிடே. அதுக்கு வந்து நான் எப்பயுமே தயார். அதனால தான் பிளாக் ஷீப்பில் இன்னைக்கு கடைசியாக வந்து சேர்ற பையன் வரலையும் என்னோட நம்பர் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். சேர்ற எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை, ப்ரொஃபஷ்னலி உங்களுக்கு ஒரு பிரச்சனையா உங்களுக்கு மேலே இருக்க ஹெட்டுக்கிட்ட பேசுங்க. அவங்க அதுக்கு அட்ரஸ் பண்ணலையா என்கிட்ட வாங்க, அவங்க பண்ணிடுவாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க இந்த இதில் வளர்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அவங்க அட்ரஸ் பண்ணிடுவாங்க. அவங்களால அட்ரஸ் பண்ணல, அவங்க நெக்லெக்ட் பண்றாங்க, என்கிட்ட வந்து இந்த இடத்துக்குள்ள அரசியல் இருக்கவே கூடாது. அதை நான் தெளிவா ஐ மேக் ஷூர் நோ பாலிடிக்ஸ் எக்ஸிஸ்ட். இங்க வந்து ஒரு சீனியரோட வேலையை, ஒரு ஜூனியரோட வேலையை சீனியர் தான் செஞ்சதா காட்டிக்கிறது,
ஒருத்தனை வந்து அங்கேயே அவனை ஸ்டாப் பண்றது, ஒருத்தனோட கிரியேட்டிவிட்டியை வெளிவர விடாம பண்றது, இது எதையுமே பண்ணக்கூடாதுங்கிறத ஐ மேக் ஷுர் எவ்ரி டைம். அண்ட் ஈவன் அந்த ஹெட்ஸ், நான் யாரெல்லாம் ஹெட்ஸாக வச்சிருக்கோமோ அவங்களும் தே மேக் ஷுர் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்படி ஒரு வேலை இல்லை, அதை தாண்டி அது நடக்குதுன்னா உனக்கு என்னோட ஆக்சஸ் இருக்கு. எனக்கு 250 பேர் வேலை செய்கிறவர்களும் 250வது ஆளுக்கும் என்னோட நம்பர் இருக்கு, என்னோட ஆக்சஸ் இருக்கு. உனக்கு அப்படி சொல்லணும்னா, உனக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தால் அதை நான் உடனே அட்ரஸ் பண்ணிடுவேன். எனக்கு வர எந்த அதிருப்தியும் அவன் இன்னைக்கு தானே சேர்ந்தான்னு சொல்லி விட மாட்டேன். அவனுக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கேன், அவனை காரில் கூட்டிட்டு 2 மணி நேரம் சுற்றிருக்கேன். சில பேர் அவங்களுக்கு பர்சனல் இஷ்யூஸ்னு சொல்லும்போது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனலி இருக்கிறத முதல்ல ஹெட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போ, அவன் சரி பண்ணலன்னா என்கிட்ட கொண்டு வா. பர்சனலி ஏதாவதா நீ ஹெட்டுக்கிட்ட கூட எடுத்துகிட்டு போவேன்னா என்கிட்ட பேசு. ஓகே, இல்லை உனக்கு பர்சனலி இங்கே வேற யாராவது இப்போ டியூட் கிட்ட பேசினா அவர் ஒரு ஆறுதலாக பேசுவார்னு உனக்கு தோணுதா, அவர்கிட்ட பேசு. கார்த்திக் கிட்ட பேசினா தோணுதா பேசு, அரவிந்தன்கிட்ட பேசினா தோணுதா பேசு. யார்கிட்ட உனக்கு பேசினா அது ஆறுதல் கொடுக்குமோ அவங்கள்ட்ட பேசிடு. ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணிடு. அது உன்னோட பர்சனல் இஷ்யூவாக இருக்கட்டும். எனக்கு வந்து ஃபேமிலியில் இஷ்யூ, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ, எனக்கு இப்படி ஒரு பர்சனல் ப்ராப்ளம், எனக்கு இந்த மாதிரி அது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எனக்கு எதுவாக இருந்தாலும் அதை முதல்ல உடச்சிருவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம், மனநிலை ரொம்ப முக்கியம் இங்கே வேலை செய்யறதுக்கு. இதெல்லாம் நான் பண்ணிடுறேன், இது உள்ள வந்தோடனே நான் சொல்லிடுறேன். பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் வந்து இதை வந்து கிரியேட் பண்றதுக்கு எல்லா வேலையும் நான் பாத்துறேன். அதுக்கு மேலேயும் ஒரு டீமா இருக்க இடத்துல கண்டிப்பா 100 விஷயங்கள் வந்து ஒரு வதந்தியா போதான் செய்யும், அவங்களுக்குள்ள பேசதான் செய்வாங்க. நடந்தது நடக்காதது திருச்சி சொல்றது எல்லாமே நடக்கும். அதை நான் விட்டுருவேன். நீயா வந்து என்கிட்ட அதை கிளாரிஃபை பண்ணா அதுக்கு நான் பதில் சொல்றேன், இல்லைன்னா உனக்கு அந்த பதில் ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு விட்டுருவேன். அது போய் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் நல்ல வேணாம் உனக்காக என்ன பண்ணியிருக்கேன் பத்தியா நான் இது பண்ணி அப்படின்னு நான் பேசவே மாட்டேன். இன்னொன்று பண்ணதை சொல்லவே மாட்டோம், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதை நீ உணர்ந்துக்கிட்டா போதும். நீ உணரலன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ நினச்சி பார்ப்ப. இந்த நிறுவனத்தில் இருக்கப்ப இல்லை, அடுத்த நிறுவனத்துக்கு போய் கூட அதை நினச்சி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அதை பிடிச்சி இழுத்து நான் எவ்வளோ நல்லவன் நீ இருன்னு யாரே நீங்கள் சொல்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவ் தான். இங்கே மனிதர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு என்னங்கிறத வச்சு தான் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிறதே முடிவு பண்ணுறோம். இப்போ இன்னைக்குமே என்னை திட்டுற, என்னை விமர்சனம் பண்ணுற பல பேர் அவங்களுக்கு இருக்க, நான் உள்ள பின்னாடி போய் பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு 100 பேர் என்னை திட்டுறாங்கன்னா, இப்போ இந்த இன்டர்வியூ கீழே வந்து ஒரு 4 பேர் திட்டுறாங்கன்னா, அந்த 4 பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் சட்டையர் பண்ணியிருப்பேன், இல்லை அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்தை நான் பேசியிருப்பேன், இல்லை பேசிக்காகவே அவங்களோட ஐடியாலஜிலேருந்து நான் வித்தியாசப்பட்டிருப்பேன். இதுதான் காரணமாக இருக்குமே தவிர இந்த இன்டர்வியூவில் நான் பேசுறது காரணமாக இருக்கவே இருக்காது. இதுதான் மனிதர்களுடைய குணம். நம்ம ஒருத்தரை பார்க்குற பார்வையில் நல்லவன் கெட்டவன் எதை வச்சு முடிவு பண்ணுறோம்னா நம்மளுக்கு அவன் என்ன அப்படிங்கிறத வச்சு தான். அப்போ எல்லாருக்கும் நல்லவனா இருக்கவே முடியாது. அதை உணர்ந்து தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். சூப்பர். இப்போ சட்டையர்னால எனக்கு குயிக்காக ரோஸ்ட் ஷோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இங்கே பண்ண ஆரம்பிச்சிங்க, ஃபியூ எபிசோட்ஸ் போச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரோஸ்ட் ஷோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ எல்லாருமே ரோஸ்ட் ஷோ தான் பண்ணுறாங்க. உங்களால் ஈஸியாக எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்க முடியுது. இவ்வளோதான் ரோஸ்ட்டு. இதே நீங்கள் என்னை சிரிக்க வைக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரோஸ்ட்டு. என்ன பிளாக் ஷீப்பில் பணமே கொடுக்கும், சம்பளமே போடுறது இல்லையாமே, லேட்டாக சம்பளம் போடுறீங்களாமே நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரோஸ்ட்டு. அதே நீங்கள் சீரியஸ் கேள்வியாக கேட்குறப்போ பாட்காஸ்ட். இவ்வளோதான். இதுக்கு இப்போ வந்துட்டோம், பழகிட்டோம். நம்ம ரோஸ்ட் ஆரம்பித்தப்போ இப்படி இல்லை. நான் வந்து இது ரொம்ப நான் ஆங்கர் ஆகணும்னு நினச்சப்பயே எனக்கு இது இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்டில். ஆங்கர் கெஸ்ட் அப்படின்னு இங்கே ஒன்று இருந்திருக்கு எப்பயுமே தமிழ்நாட்டில். மற்ற ஊர்களில் அப்படி இருக்கான்னு எனக்கு நான் கரண் ஜோஹர் ஷோ பார்த்துருக்கேன், கபில் சர்மா ஷோ பார்த்துருக்கேன். இவங்களோட ஷோலாம் பார்க்கும்பொழுது இங்கே கூட டிடி அக்காவோட ஷோவில் கூட அப்போ வந்து ஆங்கர் கெஸ்ட்டுன்னு இருக்கும். ஆனால் மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஆங்கர் இங்கேனா கெஸ்ட் இங்கே அப்படின்றது எப்பயுமே இருந்திருக்கு. இது உடையணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். நம்ம ஸ்மைல் சேட்டையினுடைய ஃபஸ்ட்டு ஷோலேருந்து நான் ஆங்கர் பண்ணுற எல்லா ஷோலையும் முடிஞ்சளவு அதை கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஒரு கேம் அவங்களுக்கு வைக்க மாட்டோம், அவங்களையும் நம்மளும் சேர்ந்து விளையாடுற மாதிரி கேம் வைப்போம். நம்ம தண்ணி எடுத்து ஊற்றணும், அவங்க தண்ணி எடுத்து ஊற்றினா நம்மளும் தண்ணி எடுத்து ஊற்றுற கேம் வைப்போம். இப்படி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாத்தையுமே. ஸோ ஏன் அதை பண்ணேன்னா ஆங்கரும் கெஸ்ட்டும் ஈக்குவல்னு காட்டினா தான், அப்போ தான் அது ஒரு ஆரோக்கியமான கான்வர்சேஷனாக இருக்கும். அப்போ தான் நான் உங்களை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே நான் உண்மையை உங்கள் முகத்தில் கேட்க முடியும். நீங்களும் ஓப்பன் அப் ஆவீங்க நிறைய விஷயங்களை. நீங்கள் உங்களுக்கு ஈக்குவலாக என்னை நினச்சா தான் பேசுவீங்க, இல்லைன்னா பேசவே மாட்டீங்க. இதை நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அந்த சுச்சுவேஷன் இப்போ உருவாயிருச்சு. இன்னைக்கு வந்து அது பாட்காஸ்ட் மூலமாகவோ இன்டர்வியூஸ் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக அது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரோஸ்டெல்லாம் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ரோஸ்ட்டுக்கு தயாராகி தான் வராங்க. டிஜிட்டல் இன்டர்வியூஸ்க்கு வந்தால் எல்லா கேள்வியும் கேட்போன்னு இப்போ தயாராகிடுறாங்க. இதை விட ப்ரெஸ் மீட்டுக்கு தயாராகிறாங்க இப்போ. ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் சம்மந்தமே இல்லாட்டி கூட நிறைய கான்ட்ரவர்ஷியல் கேள்வி கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்.
ஓகே. ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா? 2 படங்கள் உங்களுடைய பிளாக் ஷீப் இதுல இருந்து வந்தது. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? மேபி அது வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல பண்ணியிருக்க வேண்டாம், இல்ல வேற மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல வேற காலகட்டத்துல அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் ரிவ்யூஸ் அதெல்லாம் வச்சு நான் அது எதுவுமே அவுட்கம் வச்சே நான் சொல்லல. உங்களுக்கு அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு அதுல இருந்து ஒரு டேக்அவே இருக்கும்ல, அந்த டேக்அவே வச்சு மட்டுமே நான் கேட்கறேன். பேசிக் டேக்அவே நான் சொல்றேன். நான் அது வந்து நெஞ்சமுண்டு நேர்மை வேண்டு எடுத்தோன்னே சொல்லிட்டேன். நெஞ்சமுண்டு நேர்மை வேண்டு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மூவி. அந்த டைமில் அது அப்போ தேட்டருக்கு எல்லாரும் வந்துட்டு இருந்த டைம், நல்லா ரெவென்யூ பண்ணிச்சு. எஸ்கே பிரதர்லேருந்து எல்லாருமே பயங்கர ஹாப்பி அந்த படத்துக்கு. ரியோவுக்கு உண்மையிலே அது முதல் படமாக ஒரு சூப்பர் படம். அதில் நான் சூப்பர் ஹாப்பி. இன்றைக்கும் அதில் எந்த ரெக்ரெட்டும் கிடையாது. மேக்கிங்காக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்றத டேரக்டர் கார்த்தியே சொல்லுவான். அவனுக்குமே அது உண்டு. இன்னும் மேக்கிங்காக நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் முதல்ல இங்கேருந்து அங்கே வரோம். யூடியூப்லேருந்து முதல் முறையாக வந்து படம் பண்ணுற டீம் இந்தியாவிலே. யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண டீம் நம்ம. அந்த ஃபஸ்ட்டு படம் நெஞ்சமுண்டு நேர்மையோட. இன்றைக்கும் டிவியில் வர்றப்பெல்லாம் எனக்கு அதை பற்றி நல்ல ரிவ்யூஸ் வருது. எப்போல்லாம் நெஞ்சமுண்டு நேர்மையோட போடுறாங்களோ நான் யாரையாவது மீட் பண்ணி, இந்த தடவை என் பர்த்டே அன்னைக்கு நெஞ்சமுண்டு போட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னேன். ஸோ விஜய் டிவியில் கும்கிக்கு அடுத்து நெஞ்சமுண்டு நேர்மையோடு தான் அதிகமாக போட்ட படம். நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாருக்கும், அந்த படம் பிடிச்சிருக்கு. அதனால் எந்த ரெக்ரெட்டும் கிடையாது. பாபா பிளாக் ஷீப் ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம பண்ண படம். நெஞ்சமுண்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 2019, இது 2022, 23. ஸோ ஆல்மோஸ்ட் 4 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளோட லேர்னிங்ஸை அதில் பயன்படுத்தி இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். இதுவும் லேர்னிங் தான். நான் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டேவே உணர்ந்துட்டேன். சினிமாக்குள்ள நான் சினிமாவில் நடிக்க வந்த பேர்லேருந்தே உணர்ந்துட்டேன். யூடியூப் இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்பீரியன்சஸ் அது இது ஒன்றும் பண்ணாங்கட்டையும் கிடையாது. இது மறுபடியும் 0லேருந்து வர வேண்டிய இடம். இதுக்கு ஒரு தனி எஃபர்ட். இதனுடைய லேர்னிங் வேற, இதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற, இதில் நீங்கள் பார்க்க போகிற ஆடியன்ஸ் வேற. உங்களை ஏற்கனவே கன்சியூம் பண்ண ஆடியன்ஸ் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே பண்ண காமெடி இங்கே ஒர்க் ஆகுது, நீங்கள் ஏற்கனவே பண்ண எமோஷன் இங்கே ஒர்க் ஆகுது. சினிமாவுக்கு வேற லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜை தாண்டி இங்கே டைமு, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸு, எந்த டைமில் நம்ம ரிலீஸ் ஆகிறோம், இது மாதிரி இப்போ என்ன ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோன்னு 1000 எக்ஸ்டர்னல் விஷயங்கள் இருக்குது. டிஜிட்டலில் இது எதுவுமே கிடையாது. நல்ல டேலண்ட், நல்லா வீடியோ பண்ணி போட்டு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சால் போதும். கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் அங்கங்கே எங்கேயாவது ஸ்லிப் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க கொஞ்ச நாள் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரேடியாக ஸ்லிப் இருந்து பண்ண கண்டென்ட்லேருந்து அப்படியே மாற்றி பண்ணால் தான் நமக்கு அது டவுன்ஃபால். இல்லை பெரிய பிரேக் விட்டுட்டா தான் டவுன்ஃபால். பட் சினிமா அப்படி கிடையாது. முதல் சினிமா எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருந்தாலும் ரெண்டாவது சினிமாவில் அதை விட பெரிய ஹிட்டை எதிர்பார்க்கக்கூடியது தான் இந்த இண்டஸ்ட்ரி. தலைவர் சொன்ன மாதிரி ஒரு படம் தோத்துட்டு அடுத்த படம் பண்ணால் பயமா இருக்கும். அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும். ஒரு படம் ஜெயிச்சுட்டு அடுத்த படம் பண்ணா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும்னு சொன்னார் வேட்டையன்ல. உண்மை, ரொம்ப உண்மை. அதனால சினிமா வந்து வேற. சினிமாவுக்குள்ள வரணும்னா நீங்க உங்களோட பழசெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் 0க்கு போய் டே 1 அங்கிருந்து ஆரம்பிச்சாதான் அது நடக்கும். அப்படி நம்ம வந்துட்டு தான் இருக்கோம். இதுவரையிலும் நம்மளோட growth சரியாக தான் இருக்கு. இந்த வருஷத்தில் 2 படம் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஜோ வந்து பிளாக் ஷீப் டீம்னுடைய டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், அப்புறம் ரியோ எல்லாரும் இருந்த ஒரு படம். ஜோவினுடைய ஹிட், பெரிய ஹிட். அதுக்கு அடுத்து பிடி சார், கார்த்தியோட பிடி சார். அதில் நம்ம டீம் நிறையா இல்லை, பட் நம்மளோட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் இவங்க எல்லாருமே, கார்த்தி எல்லாருமே வந்து பிளாக் ஷீப். அடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்க மண்ணாங்கட்டி, டியூட் விக்கி, நயன்தாரா மேம் வச்சு பண்ணிட்டு இருக்க மண்ணாங்கட்டி. அதில் என்பி அதிர்ச்சிக்கு ப்ராமினன்ட் ரோல்ஸ் இருக்கு. அது இல்லாமல் விஸ்டாருக்கு ஒரு ரோல் இருக்கு. நம்ம பசங்க எல்லாம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏடி டீம் நம்மளோட டீம். அடுத்து இப்போ ஸ்வீட் ஆர்ட், யுவன் சங்கர் ராஜா அவரோட தயாரிப்பில் ரியோ நடிச்சுட்டு இருக்க படம். ஸ்வினித் அவர் நம்ம டைரக்டர் தான். ஸோ அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டீம். அதில் எடிட்டர் நம்ம எடிட்டர் தான் தமிழ். ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட டீம். அடுத்து நான் ரியோ நடித்து கலையரசன் தங்கவேல் டைரக்ஷனில் இன்னொரு படம், ரியோ அண்ட் மாளவிகா, ஜோ பேர் நடிக்கக்கூடிய இன்னொரு படம். இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதோட டைட்டில் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பிளாக் ஷீப் அதில் கோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த படம் நம்மளுடைய டீம் தான். கம்ப்ளீட்டாக அதில் ஒர்க் பண்ணுற நிறைய டெக்னீஷியன்ஸ்லேருந்து நம்மளுடைய டீம் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து இப்போது 2-3 படங்கள் ஆன் டாக்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ப்ரொடக்ஷன்லலாம் சில படங்கள் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு. ஸோ இந்த வருஷம் முடிகிறப்ப, இந்த வருஷத்தில் 4 படம் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷத்தில் 6 படம் நம்மளோட தான் இருக்க போகுது. 2025 6 படம் பிளாக் ஷீப் டீமோட படமாக இருக்க போகுது. ஸோ எனக்கு இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒன்று கற்றுக்கிட்டோன்னு இருக்குல்ல, ரெக்ரெட் பண்ணாமல் லேர்னிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டணம் பண்ணக்கூடிய படங்களாக இதனுடைய வெற்றிகள் அமையும்னு நம்புகிறேன். ஸோ அது ஒவ்வொன்றும் வர வர எல்லாருக்கும் அது தெரியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அட்வான்ஸாகவே. தேங்க்யூ. ஸோ கமிங் பேக் டு இந்த இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஒரு டைமில் வந்து ஒரு டீமாக இப்போ எப்படி பிளாக் ஷீப்போ, மைக் செட்டு,
நக்கலைட்ஸ், எருமசாணி இப்படி சொல்லிட்டு டீமாக வந்து க்ரோ ஆகிக்கிட்டு இருந்தது. அது ஒரு மெட்ராஸ் சென்ட்ரல், பரிதாபங்கள், அது ஒரு பக்கம் டீமாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு அட்டென்ஷன் இருக்குது. பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி நிறைய பிரச்சனைகள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்குள்ளே வர்றது உடனே யூடியூப்ல வந்து பாப்பப் ஆகிறது சரின்னு நினைக்கிறீங்களா? ஒரு மீடியம் நமக்கு இருக்கு, இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டராக நான் இருக்கேன், உடனே ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும்போது அதை அந்த யூடியூப் மூலமா ஒரு சண்டைகள் பண்றதோ, யூடியூப் மூலமா ஒரு திட்டிக்கிறதோ இது பண்றதோ, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? சரி தப்பு விட்டுருங்க, அது நீங்க பார்க்கும்போது அது எப்படி இருக்கு உங்களுக்கு? யார் பாப்பப் பண்றது? யார் ஜெனரலா சொல்றேன். You want me to take names? Will you confess? எனக்கு நான் கேட்க தானே செய்யறேன், இதுல என்ன எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை தங்க, நமக்கு அது எல்லாமே கண்டென்ட் ஆயிடுச்சு. எல்லாமே கண்டென்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 தனி நபர்களுக்குள்ள இருக்க பிரச்சனை நமக்கு கண்டென்ட். ஜிபி முத்தண்ண வீட்டில் அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் நமக்கு கண்டென்ட். ஸோ போடுறவங்க பிரச்சனையா பார்க்குறவங்க பிரச்சனையா? இது ரொம்ப காலமாக இருக்கிறது தான். சினிமாவில் கெட்டதை காட்டுறது தப்பா, கெட்டதை போட்டால் தான் பார்க்குறது தப்பான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ டிஜிட்டலில் அதே விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு பாயிண்டில் நின்று சொல்லணும்னா, பீயிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பீயிங் கண்டென்ட் கிவர்ஸ், பீயிங் அ மீடியா, நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இது உண்மையிலே கண்டென்ட்டான்ற அதை நம்மளால் பார்த்துட முடியல. இந்த கண்டென்ட் போட்டால் தான் பார்க்குறான்னு எதை வேணால் கண்டென்ட் ஆக்குவோமா? நாளைக்கு அது நம்ம வீட்டில் நடந்தால் பண்ணுவோமா? வீட்டு சண்டையை போட்டால் தான் நாளைக்கு எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் கேமரா வச்சுருவோமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சண்டை எடுத்து போட்டுருவோமா? அது யாரோ ஒருத்தர் வீடு அப்படிங்கிறதுனால தானே அதை நம்ம பேசுறோம். இதுல யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால தானே பேசுறோம். அப்போ இது நான் அதான் சொல்றேன், ஒரு விஷயத்துலயும் அதுல நீங்க உங்களை வச்சு பார்த்துட்டீங்கன்னாவே அதை பண்ண மாட்டோம். நம்ம நீங்கன்னா நீங்க இல்ல, ஜென்ரலா புரியுது. ஸோ நம்மளை வச்சு பார்த்துட்டாலே அந்த விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோம். எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த ஒரு கிரியேட்டருக்கும் இன்னொரு கிரியேட்டர் நடுவில் நீங்க சொன்னதுதான், கிரியேட்டர்ஸ்க்கு நடுவில் அப்படி ஒன்று, ஆட்டக்காரங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வரதா செய்யும். அது அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டோம். அது அவங்களோட சேனல்ல இருக்கவர்களையும் பிரச்சனை இல்லை. அதை பத்தி மற்ற சேனல்ஸ்ல ஒப்பீனியனும், அதை பத்தி சுத்தி இருக்கவங்களோட ஒப்பீனியனும் அது தேவைப்படுறதே இல்லை என்னை கேட்டா. ரெண்டாவது, நீங்க அப்படி ஒப்பீனியன் சொல்லணும்னா கூட அவங்க பக்கத்துல இருந்து சொல்றோமா? இல்லை, அந்த சண்டை போடுறவங்க 2 பேர் எங்கேயோ இருக்காங்க, இந்த மூலையில் அவங்க அந்த மூலையில் அவங்க. நமக்கும் அவங்களுக்குமான தொடர்பே ஏதோ ஒரு ஷோவில் நான் அவங்கள பார்த்ததா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வீடியோ அவங்க கூட சேர்ந்து போட்டதா இருக்கும். இவ்வளோதான் எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு. ஆனால் நான் இங்கே உட்காந்துட்டு 2 பேருக்கும் கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. தேவையே இல்லைங்கிறேன். நம்ம இந்த கண்டென்ட்டாக பார்க்குற பார்வை இது ரொம்ப டேஞ்சரஸான பார்வை. இது எங்கே கொண்டு போய் விடுன்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட்டா? எனக்கு அந்த இடத்துல ஒரு பயம் வருது. அதனால தான் சில நேரங்களில் முக்கியமான இடங்களில் முக்கியமான நபர்கள் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து போங்க சார், எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு அவங்க கத்துறாங்கன்ற அந்த இது இருக்குல்ல, அது வந்து ஏன்னா எதுவும் எங்கள் வீட்டுக்கு நடக்கிற ஒரு சந்தோஷமோ சோகமோ உங்களுக்கு கண்டென்ட்டானு கேட்குறதுக்கு தான் அதை பண்ணுறாங்க. நான் நேம் பண்ண விரும்பல எந்த சம்பவம்னு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். எனக்கு அதில் பெரிய முரண் இருக்குது. அது வந்து மீடியா நம்ம தான் அதை புரிஞ்சு, எனக்கு என்னென்னா அகைன் இங்கே என்ன வந்து நிற்கிதுன்னா, நம்ம மேலே போடப்படுற அந்த ப்ரெஷர். இன்றைக்கி வந்து நம்ம டாப்பில் இருக்கணும்னா நமக்கு வியூஸ் இருக்கணும், நம்மளால் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இது நிறைய பேர் பார்க்கப்படுற சேனலாக. ஆனால் இந்த நிறைய பேர் பார்க்குறதுக்கு இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதை உடச்சி வேற ஒன்று ட்ரை பண்ணாலும் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கு நம்ம யாரும் அந்த முயற்சியை போடுறது, அது இதை விட எஃபர்ட் கொஞ்சம் அதிகம். இந்த டைம் கன்சியூமிங். இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் விளாகர் பண்றவங்க டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே வராங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மணிமேகலை அக்கா, பிரியங்கா அக்கா, இவங்க 2 பேருடைய இதுல வேற மணிமேகலைங்கிற பிரியங்கா அக்காங்கிறன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படிதான் கூப்பிட்டு பழக்கம், அதனால சொன்னேன். வயசெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க இஷ்யூ இருக்குல்ல. ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் டெய்லி வேற விஷயத்தை பற்றி பேசுகிறவங்க அன்னைக்கு அதை பேசியே ஆகணுன்ற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அது ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை வைக்கிறாங்க. ஆனால் என்னைய கேட்டால் அன்னைக்கு அவங்க வேற வீடியோ போட்டால் போகாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, மைட் பி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறேன். நம்ம அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அன்னைக்கு அதை விட முக்கியமாக ஏதோ ஒரு வீடியோவை இன்னும் கூட கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் நான் இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ், மீடியா, கார்பரேட் அப்படிலாம் எதுவுமே பேசணும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பேசிக் சென்ஸ் ஆஃப் எத்திக்கல்னஸ் தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. இது பெருசாக யாரையாவது பாதிக்கிறவர்களையும் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பெரிய பாதிப்பு வர்ற அன்னைக்கு அகைன் நம்மளாம் தான் உட்காந்து பார்த்தீங்களா இதுக்கு தான் அப்படின்னு பேசுவோம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துறது நல்லது. ஓகே. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கம்மிங் பேக் டு நிறைய பிளான்ஸ் சொன்னீங்க, இத்தனை படங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இதை தாண்டி வந்து அவார்ட் ஃபங்க்ஷனும் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோமோ மூலமாக தெரியப்படுத்தினீங்க. அப்படியா? பிரம்மாண்டமாக இருந்துச்சா? ஆமாம், நீங்கள் நம்ப சொன்னீங்க, நாங்கள் நம்பிட்டோம். அந்த மாதிரி
எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த முறை. ஏன்னா நடுவில் ஒரு வருஷம் நம்ம பண்ணல அவார்ட்ஸு. நிறைய பேர் கேட்பாங்க நம்மளை, என்னையெல்லாம் நிறைய ஊர் சைட்லாம் போனால் நீ அந்த அவார்டில் வருவீங்களே அந்த தம்பி தானே, அப்படி தான் என்னை கூப்பிடவே செய்கிறாங்க. ஸோ மற்ற நம்ம பண்ண எல்லாத்தையும் தாண்டி, நம்ம படம் நடிச்சிருது விட அதெல்லாம் தாண்டி அவார்டு கொடுக்குறவங்களா தான் நம்மளை தெரியவே தெரியும் நிறைய இடங்களில். ஸோ இந்த முறை இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை, ஏன்னா அவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸ். முன்னாடி மாதிரி நம்மளால் டக்குன்னு கேட்டகரிஸ் பிரிக்க முடியல, ஒரு கேட்டகரிக்குள்ளே எத்தனை பேர்னே கண்டுபிடிக்கவே முடியல. சில நேரத்துலலாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு சேனல் வருது, அந்த சேனலில் பார்த்தா புருஷன் பொண்டாட்டின்னு ஒரு வெப் சீரிஸு, சும்மா பேர் சொல்கிறேன், பார்த்தா அதில் வந்து ஒரு 8 மில்லியன் வியூஸ் இருக்குது. என்னடான்னு போய் பார்த்தா அவங்க ஒரு 10 எபிசோட் போட்டிருக்காங்க, எல்லாமே 8 மில்லியன் 10 மில்லியன். யாராலையும் கவனிக்க கூட இல்லைடா, அப்படி இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிரியேட்டர்ஸ் யாருன்னு. அதனால் இந்த மாதிரி டிஜிட்டல் அவார்ட்ஸ் எப்போவுமே போல் பெருசாக இருக்கும். அது இல்லாமல் சினிமாவுக்குன்னு விருதுகள் பண்ணுறோம், சினி அவார்ட்ஸ், பிளாக் ஷீப் டிஜி அவார்ட்ஸ், பிளாக் ஷீப் சினி அவார்ட்ஸ், பிளாக் ஷீப் டெலி அவார்ட்ஸ். இது 3மே ஓட்டிங் அடிப்படையில் தான் நடக்க போகுது, நம்ம யாரையுமே செலக்ட் பண்ண போகிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் டிஜிட்டல் அவார்ட்ஸை இந்த முறை கம்ப்ளீட்லி செல்ஃப் நாமினேஷன் பண்ணக்கூடிய இடமா மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சு பண்ணுறதுல யாரையாவது மிஸ் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு செல்ஃப் நாமினேஷன், அவங்களே தன்னை நாமினேட் பண்ணிக்கலாம். நாமினேட் பண்ணவங்களில் டாப் கிரியேட்டர்ஸ் 10 வந்து லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட்டிங் பண்ணி அந்த ஓட்டிங்லேருந்து எடுக்க போகிறது தான் இந்த முறை அவார்ட்ஸ்க்கான ப்ரொசீஜர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், நம்மளே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ இது வந்து கடந்த ஒரு 1.5 வருஷமாக நம்ம எதுவும் பெருசாக பண்ணல, பிளாக் ஷீப்பில் ஈவெண்ட்ஸ்னு எதுவும் பண்ணல. இது கண்டிப்பாக ரொம்ப சவுண்டான ஈவெண்ட்டாக நிச்சயமாக இருக்கும். சூப்பர். ஐ திங்க் உங்களுக்கு பேச ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வந்து அது எப்படி சொல்றது, பேசணுமே இல்லாமல் அது ஒரு நிறைவான ஒரு கான்வர்சேஷனாக வந்து எப்பவுமே நீங்கள் வச்சுக்கிறீங்க. அது என் கூட அப்படின்றது மட்டும் சொல்ல, ஜென்ரலாகவே எதிரில் யார் இருந்தாலுமே அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹோல்சமாக இருக்குது. சில நேரங்களில் ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கூட இருக்கலாம், அண்ட் யூ மேக் ஷூர் அதை வேற எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் நான் சின்னதாக அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனும் வந்து அந்த மாதிரி ஒரு ஹோல்சமாக அப்படி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனி கான்வர்சேஷன் இன்டர்வியூன்றதை இன்டர்வியூவிங் உள்ளே போய் ஒருத்தனை பார்த்து அவன் என்ன நினைக்கிறாங்கிறத கக்க வைக்கிறது. ஸோ அதுதான் ஒரு ஆங்கர்னுடைய வேலை. அவங்க ஏன்னா நினைக்கிறதெல்லாம் பேசிடவே மாட்டோம், நினைக்கிறதுலேருந்து ஒரு கேட்டு போட்டு தான் நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நிறைய ரிப்பீட் பண்ணுற மாதிரி இல்லை இதில். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து வேறு புது பதில்களை என்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நன்றி.